ஒரு பெரிய ஒரு ஆர்டர் பாக்குறவங்களுக்கு கோல்டு வின் பண்ணிட்டா நிறைய டெசர்ட் நல்ல நல்ல டிஷ் எல்லாம் கூட்டானே எல்லாம் பேர் இருக்கும். ஆனா இந்த முன்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண நீங்க ரெடியா? இவர் இருக்காரு, நீ டோன்ட் வரி, அவர் சூப்பரா எத்தனை பேரை ட்ரெயின் பண்றாரு, உங்களை ட்ரெயின் பண்ண மாட்டாரா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏத்தி விட்டு கோட்ல கூட்ல நிக்கிற மாதிரி நிக்க வச்சாங்களா. எனக்கு செட் ஆகல, இது என் தொழிலே இல்லை, நான் எப்படி போவேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி பண்ணுவேன், ஐயோ நான் அப்பாவி அப்படின்ற மாதிரியே தானே பேசிட்டு இருந்தாரு. அந்த ஒரு 4 எபிசோட் நினைக்கிறேன், அந்த எபிசோட்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அழுமுஞ்சி குமாராவே வந்துட்டு வந்துச்சு பாருங்க, உண்மை வந்துச்சு பாருங்க. எப்படி எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்க 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 சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரியும். நீங்க யார்? நீங்க யார்? நீங்க யார்? நீங்க யார்? ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என் அப்பா யூடியூப் சேனல் நான் வந்துட்டு எப்பயோ வந்திருக்கணும், சரி கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு, இப்போ வந்துட்டேன். ஆனால் ஒரு நல்ல விஷயம், இன்னும் வந்துட்டு நான் வந்தது வந்துட்டு என் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியல. நியூ இயர் சர்ப்ரைஸாக வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். நம்ம கேமராமேன் கால் பண்ணி இந்த மாதிரி ஷோ எடுக்க போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு ஐடியா கேட்டாங்க. சூப்பர் ஐடியா, நான் சொல்கிறேன், நான் வந்துடுறேன், அவங்கள வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம், அவங்க வந்து உட்காந்துட்டதுக்கப்புறம் நான் தான் ஆங்கர் அப்படின்றத வந்துட்டு ரிவீல் பண்ணுவோம். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு. ஸோ அவங்கள நம்ம இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்கள்ல. சரி ஓகே, நம்ம அப்போ நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். அவங்க வந்தோடனே வந்துட்டு கேட்கட்டும், ஒரு செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உள்ளே வரும்போது அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு ரியாக்ஷன் மட்டும் நல்லா கேப்சர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். விக்னேஷ் எங்கம்மா ஆங்கர் வருவான்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மேல ஆகுதுமா. எங்கள் ஃபேமிலி எல்லாரும் விஐபி தான், கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். பட் இயர் வெயிட்டிங் மோர் தென் 15 minutes. வாட் யூ திங்கிங் அபவுட்? நான் இதுதான் ஆங்கரே வேணா நம்மளே போய்க்கலாம்னு சொன்னேன் இல்லை. ஃபோன் பண்ணி பாருங்களேன். One eternity later. ஃபோன் பண்ண அந்த வேல இருக்க என்ன சொல்றாரு, மெசேஜ் பண்றாரு, ஃபோன் எடுக்க மாட்டாரு. டேய் முதல்ல 10 நிமிஷம் சொன்னேன், இப்போ 25 நிமிஷம் போட்டு போனோம். 1 ஹவர்னா இப்போ வேஸ்ட் இல்லை விக்னேஷ். புரியுது, ஒரு 5 மினிட்ஸ் வந்துருவாரு சார். 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க விக்னேஷ். முதல்ல இல்லை வேணா ஆங்கர் எல்லாமே போயிடலாமே, எப்படி போயிடலாமே? இல்ல சார், அவர் வந்துடுறாரு. சும்மா நம்ம ஃபேமிலி தானே டிஸ்கஸ் பண்ண போறோம், ஆங்கர் எல்லாமே போய் அந்த ஆன் டைம்ல நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? இதோ வந்துட்டார் சார், இதோ வெளில தான் ஒரே ஃபோன் அவர் தான் ஃபோன் அடிக்கிறாரு. ஹேய் டேய் ஹேய் எப்போ வந்த? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்குமே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். காலையில ஃபோன் பண்ண நாத்துல இருக்க, என்ன எப்படா வருவேன் நியூ இயர் நாளைக்கு எப்படி? வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சோ மச். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அக்காட்ட சொன்னியா இங்க இன்டர்வியூ போயிட்டு? யார்கிட்டே சொல்ல, நம்ம கேமராமேன் கிட்ட தான். டீம் கிட்டே டைரக்டா. ரொம்ப சந்தோஷம். மாமா எப்படி இருக்கீங்க? இல்ல ஆக்சுவலி உங்க வீட்ல நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நிறைய சார் ஆங்கர் தான் சார். இல்ல நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. இல்ல பிரணவ், கிட்டத்தட்ட 1/2 hour மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஆங்கர் தான் பண்ணுவோங்கற திருப்பி அததான் சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? புரியலையா? அவன் தான் ஆங்கரா?
ஆரம்பிக்கலாமா? இந்த டிசிடிசிக்கு நீங்க போனதுல இருந்து சரி இப்போ வரைக்குமே வந்துட்டு இன்னைக்கு தான் நான் உங்களை பார்க்குறேன். நீங்க சமைச்சது எதுவுமே நான் சாப்பிட்டது கிடையாது, நீங்க கஷ்டப்பட்டது எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஸோ நீங்க சொல்ல போறது எல்லாத்தையும் நானும் சரி நம்ம மக்களும் சரி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண நீங்க ரெடியா? கடவுளே ஆங்கிராப்பா இந்த பையன். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. எப்படி எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு? சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் நீங்க யார்? இப்போ வந்துட்டு டைட்டில் வின் பண்ற அளவுக்கு வந்துட்டு சமையல் கத்துக்கினீங்க. அதாவது நீ சொல்றது நான் உண்மையிலேயே ஒத்துக்க வேண்டியதுதான். சுடுதண்ணி வச்சு கொடுக்கனா கூட வச்சு கொடுக்க மாட்டேன், டீ போட்டு கொடுக்கணும்னா கூட போட்டு பாத்திரம் கூட எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டேன். அதாவது யாராச்சும் எடுத்து வந்து கொடுக்கணும். நான் ஆரம்பத்துல இதை வேண்டான்னு தான் சொன்னேன். எனக்கு இது தேவையில்லாத வேலை. அங்க போய் என்ன கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பாங்க, என்ன சமைக்க சொல்லுவாங்க. இது இஸ் நாட் மை ப்ரொஃபஷனல். அது வேற இன்னொரு குக்கிங் ப்ரொஃபஷனல் இஸ் நாட் மைண்ட். நல்லா தயவுசெய்து விட்டுருங்கன்னாங்க. அம்மாவும் அக்காவும் உங்க அம்மாவும் சேர்ந்து இல்லை, போங்க பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஏத்தி பத்தாதுக்கு ஜெகதீஷ் இவர் இருக்காரு, நீ டோன்ட் வரி, அவரை சூப்பரா எத்தனை பேரை ட்ரெயின் பண்றாரு, உங்களை ட்ரெயின் பண்ண மாட்டாரா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏத்தி விட்டு கோர்ட்ல கூண்ல நிக்கிற மாதிரி நிக்க வச்சாங்களா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? செகண்ட் கொஸ்டின் எனக்கு உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நீங்க எத்தனையோ ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சமையல்னா என்னன்னே தெரியாத ஒருத்தரை வந்துட்டு எப்படி பார்த்து அவரை வந்துட்டு சமையல்னா என்னன்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை இந்த லெவல்ல வந்துட்டு கூப்பிட்டு வர வச்சிங்கன்னா அது வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஜோக். எப்படி முடிஞ்சிச்சு உங்களால? முடிஞ்சிச்சா உங்களால? ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் இருக்கு பட் ஸ்டில். ஸோ பேசிக்லி என்னன்னா அங்கிள் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லைல்ல. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா தான் சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு பெருசாக காமிச்சிட்டா மிரண்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து கட்டிங்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் எப்படி ப்ளே ஆகும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் பெருசாக நிறுத்திடணும். ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இவர் நம்ம கால் பண்ணும்போது கால்லாம் இருக்கும்போது இவர் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாரு வந்துட்டு எனக்கு செட் ஆகலை, இது என் தொழிலே இல்லை, நான் எப்படி போவேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி பண்ணுவேன், ஐயோ நான் அப்பாவி அப்படின்ற மாதிரியே தானே பேசிட்டு இருந்தாரு. அந்த ஒரு 4 எபிசோட் நினைக்கிறேன். அந்த எபிசோட்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அழுமுஞ்சி குமாராவே வந்துட்டு போய் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப எப்படி வந்துட்டு அதை இன்ட்ரெஸ்டா மாறிச்சு நீங்க சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாரு. எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கட்டாயப்படுத்துறீங்க. ஏன்னா அங்கே போயிட்டு 14 hours 15 hours நிற்கணும். அதுலேயே அவருக்கு கால் வலி வந்துடுது, இடுப்பு வலி. ஸோ அதனால வந்து வேண்டவே வேண்டாம், நான் போல. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆகி வந்தாலும் நான் ஹாப்பி தான் சொன்னாரு. அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல தான் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. டாட்னு ஒரு ஸ்வீட் பண்ணி எல்லாரையும் மேல விட்டாரு. அப்புறம் தான் அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சரி போலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுத்தாரு. அது எப்படின்னா டாட் வந்து ஜெகதீஷ் சொல்லி கொடுத்தா. டாட் வந்து அந்த உள்ள அந்த மோல்டு எடுக்கிறது, அந்த பிஸ்கெட் மோல்டு எடுக்கிறது, சப்போஸ் டு கால் பிஸ்கெட் இல்ல டாட் தான். டாட் அந்த டாட் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஓகே, அது பண்றதே எனக்கு என்னன்னா வீட்டுல இல்லடா நான் செஞ்சு தரேன்டா இப்ப வந்துட்டு இல்லடா ஃபர்ஸ்ட் பண்ணும்போதுலாம் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். டாட்டை வெளியில எடுக்கும் உடஞ்சிடும், இவர் எடுத்தா கரெக்டா வந்துடும். அப்புறம் நான் சொன்னேன், இவர்கிட்ட சொன்னேன், இப்போ டைரக்டா உங்க அக்காட்ட சொன்னேன், அம்மா அதெல்லாம் வேண்டாமா, நான் மாத்த சொல்லுமா, எனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை, எதனா குக் பண்றதுன்னா வெங்காயம் வதக்கி பண்ணி விட்டுலாமா அப்படின்னா இல்லை இது பண்ணுங்க நல்லா இருக்கும். சரி நீ சூப்பரா சொல்லி கொடுத்துட்றான், வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த டாட் பண்ணி அது உள்ள இந்த ஆப்பிள் அண்ட் பியூர் கரெக்டா எந்த டைம்ல குக் பண்ணி உள்ள போடணும். விப்பிங் கிரீம்னா என்னன்னே தெரியாதுடா எனக்கு. அதுல என்ன இப்ப கூட அந்த சீஸ் பேர் வரல, மேஸ்கபான் சீஸ், அந்த வாயில கூட வரலடா. அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டா அதோட சுகர் அளவுலாம் சொல்லி கரெக்டா அடிச்சு அந்த எடிபிள்லாம் போட்டேன்டா. உண்மையிலேயே வேற லெவல்ல வந்துச்சு. வந்துட்டா வெரி ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, அந்த நேரத்துல பண்ணி முடிச்ச உடனே நீங்க கமெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, பட் சாரோட கமெண்ட்ஸ் லைக் ஷெஃபோட அந்த டார்ட்டோட ஷெல்ல மட்டுமே பார்த்துட்டு செம்ம ப்ரொஃபஷனலா இருக்கு, லைக் ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப் அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுது. ஸோ அது வந்து அந்த ஷெல் எப்பவுமே ஷெல் வந்து சும்மா அந்த ஒரு முழுகிட்டு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அழகா கட் பண்ணிட்டு சிலிண்டர் ஷேப்ல கொடுத்துருந்தோம். ஸோ அதுல தே ஹவ் இம்ப்ரெஸ்ட். அது பண்ணி கொடுத்த உடனே எனக்கு ஒரு அங்கே போனோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. கஷ்டப்பட்டு பண்ணி நின்றுருச்சு, நீ சொன்ன மாதிரி அந்த டாட் நின்றுருச்சு கரெக்டாக. அப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பொசிஷன் வந்தோடனே
அவர் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எனக்கு அப்படியே பூஸ் பம்ப் ஏறிச்சு வேற லெவல்ல. நம்மளால பண்ண முடியும். களத்துல இறங்கி கலக்கு. தீயா வேலை செய்யணும் குமாரே. அப்படிங்கிற மாதிரி வந்துருவேன். எல்லாமே ரெடி ஆயிடும். திருப்பி ஒண்ணு டஃப்பா கொடுப்பாப்புல செம்ம கோவம் வரும். மா நான் ஒரு புதுசா ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று விற்கிறேன். இப்போ நீங்க தான் பெஸ்ட் இன்டர்வியூ, ஓகேவா? ஓகே. நீங்க தான் பிரபாவதி, நீங்க ஷெஃபாவே இருந்துக்கோங்க. இப்ப அவரு உங்களை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணாரோ அவங்க கிட்ட ஒரு சாம்பிள் மட்டும் காட்டு. ஏய் டார்ச்சர்னா நீங்க சொல்றத பார்த்தா லைஃப் லாங் டார்ச்சர் பண்ண மாதிரிடா. நான் பூ மாதிரி ஷோக்காக பண்ண இந்த torture. ஷோ சமைக்கும் போது பண்ண டார்ச்சர்னு சொல்லு. போயிட்டு நான் சமைக்க போறேன், போய் எல்லாத்தையும் கட் பண்ணணும், போய் வெங்காயம் தோல் உரிச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து இந்த டைனிங் எடுத்துட்டு வந்து கொடு. அதெல்லாம் நீங்களே பண்ணி எடுத்து வந்து வைங்க, நான் கட் பண்றேன். இப்படியா அவங்க அவங்க பண்ணாங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் அவங்க பண்ணல, இதை நான் நம்பணும். அந்த டைலாக்ல அங்கிள் அங்க என்ன நானா இருக்க போறேன். அவ சொல்லும் போது நீ சொல்லு, நீ மிரட்டுவா இல்ல என்ன? எப்படி நாம எப்படி ஒண்ணு மிரட்டுவேன்? வந்துச்சு பாருங்க, உண்மை வந்துச்சு பாருங்க. சூப்பரா மிரட்டுற பிரேமா. கத்தில இருந்து கட்டிங் போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துடணும். அங்க உட்கார்ந்த இடத்துலயே அவர் கட் பண்ணுவாரு. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு சமைக்கிறதுக்கு பாத்திரம் அங்க நான் ரெடி பண்ணி வைக்கணும் அடுப்பாண்ட போய் அதுக்கப்புறம் சமைப்பாரு. அது கூட சமைச்சா சும்மா சமைக்க மாட்டாரு, பக்கத்துலயே நில்லு சும்மா சரி சும்மா தான் நிக்க சொல்றது நிக்கு, அப்ப இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா, நச்சு மாதிரி பண்ணுவாரா. இது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் எனக்கு. வன்மத்தை கக்குற என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். இப்ப நான் ஒன்னும் தான் கேக்குறேன் உங்ககிட்ட, நீங்க டிசிபிசி செட்ல போயிட்டு அந்த கோமாளிங்க கோட்லாம் இருக்கும் போது உங்க ஒய்ஃபை நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? நீங்க கேட்ட டான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறவங்க, அங்க ஒருத்தவங்க எதுவுமே பண்ணாதவங்க இருக்கு, அங்க போய் எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணீங்க. அது டிவிலேயே நாங்க பாத்துட்டோம். நீங்க மட்டும் மத்தவங்க யாருமே வேலை வாங்கல, நீங்களே தான் பண்ணீங்க. எவ்வளவு மிஸ் பண்றீங்க? 4 மாசமா நான் கத்துக்கிறது, அதாவது நான் கத்துக்கணும், இவர் சொல்லி கொடுக்கறத கத்துக்கணும், அதை நான் இங்க வந்து செய்து பார்க்கணும். திருப்பி அங்க போயிட்டு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ், நிக்கி மாதிரி ஒரு ஆளு, அதிர்ச்சி மாதிரி ஒரு ஆள்லாம் உள்ள வந்துட்டு அந்த சின்ன பையன் ஒருத்தன் வந்தானே, எதுக்கு வந்தான் எப்படி வந்தான், அதெல்லாம் இவனுக்கு எல்லாம் எது கேட்டாலும் எடுத்து வந்து கொடுக்க மாட்டானுங்கடா. அது மாதிரி இருக்கும்போது சரி நான் எது கேட்டாலும் ஆர்டரா வந்துடும். சொபஸ்டிகேட்டடா தான் வாழ்ந்துருக்கேன், உனக்கு நல்லாவே தெரியும். பிரேமாவும் அப்படிதான் என்ன பாத்துக்கிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. என்ன திடீர்னு இப்படி மாற சொன்னா நான் எப்படி மாறுவேன் சொல்லு, நீயே மாறிதான் ஆகணும். அங்க வந்த உடனே சரி வேற வழி இல்ல அப்படி பண்ண. ஆனா இங்கேயும் என்ன அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணாங்கடா, பண்ண வச்ச. அதனாலதான் நீங்க அங்க போய் பண்ணீங்க, இல்லன்னா எப்படி பண்ணிருப்பீங்க? இல்ல இங்க எடுக்க மாட்டோம். அது எப்படின்னா நான் கத்திட்டு இருப்பேன்டா, எனக்கு கத்தி இருக்காது, திடீர்னு ஏதோ ஒரு பாத்திரம் இருக்காது, நான் கத்திட்டு இருப்பேன். உன் அக்கா இப்படி போயிடுவாங்க, இவரு இப்படி போயிடுவாரு, இவரு இப்படி போயிடுவாரு, நான் கத்திட்டு இருப்பேன், இப்படி போட்டு இருப்பேன். வேணும்னே என்ன டெஸ்ட் பண்ணாங்கடா, நீ அங்க போய் இப்படிதானே அவசரப்பட போற, அதே மாதிரி கஷ்டப்படுன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தோன்னாக்கா இவர் என்ன பண்ணுவாரு, கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு, இப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருவாரு, இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவளுக்கு லைட்டா அவன் அக்காவுக்கு லைட்டா ப்ராக்டிஸ் கொடுத்துருவாரு. அவன் வந்து என்ன ட்ரெயின் பண்ணுவோன்னா அம்மா கொஞ்சம் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆர்டர். பாக்குறவங்களுக்கு கோல்டு வின் பண்ணிட்டா, நிறைய டெசர்ட் நல்ல டிஷ் எல்லாம் கூட்டானே எல்லாம் பேர் இருக்கும். ஆனா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. அதை வந்து இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். ஜெகதீஷோட எக்ஸிகியூஷன் இப்படி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி சரி, ஸ்வேதா கிட்ட நான் அக்காட்ட வந்து சொல்லி அதை வந்து எப்படின்னா ஒரு மும்முனை மாதிரி அது இப்படி போயிட்டு அக்கா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட போயிட்டு அப்புறம் என்கிட்ட வரும். இதை கத்துக்கிட்டு நான் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணல. இல்ல ரெடி, உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம், மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராசஸ். அதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது அன்றாட வாழ்க்கையோட விஷயம். ஏன்னா நீங்க ஒரு வேளை வெளியில சும்மா ரெடியாக போனாலும் ஒருத்தவங்க போய் சீப் எடுத்துட்டு வரணும், சட்டை எடுத்துட்டு வரணும், ஷூ எடுத்துட்டு வரணும், சாக்ஸ் எடுத்துட்டு வரணும். ஒரு ஆள் ஒண்ணு செஞ்சுட்டே இருக்குமா வீட்டுல. அதனால இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அது நார்மலா தான். சினிமால என்ன பண்ணுவேன் நானு, சினிமா வேற வீடு வேற. அது கரெக்ட் தான். சினிமால நான் சொல்றதை கேளு, சினிமால என்ன பண்ணுவேன், ரெடினாக்கா ஸ்டார்ட் ரெடினாக்கா ஹஸ்பண்ட் வந்து பேண்ட் கொடுக்க போறாங்க, எல்லாம் போட்டு இப்படி பழகிடுச்சு இல்ல, என்ன திடீர்னு இப்படி மாத்த சொன்ன எப்படி பண்ண முடியும்? சொல்றதை கேளு, சினிமால போயிட்டு நீ என்ன வேலை சொன்னாலும் செய்வேன், நாய் மாதிரி என்ன மாதிரி மேல கீழே 10 ட்ரிப் 100 ட்ரிப் சொன்னாலும் வருவேன், ஒரு டைலாக் 50 ட்ரிப் பேசினாலும் பேசுவேன், இந்த ஆங்கிள் பேசி இந்த அது வேற. தட் இஸ் மை ப்ரொஃபஷன். திடீர்னு இப்படி மாறும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு உண்மையிலே. அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணிட்டேன்னா இல்லைங்களா,
ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் தான், லைட்டா வரலன்னா டிஷ் மாத்திரு. எனக்கு அதுதான் உங்ககிட்ட பின்னாலே 2 நாளைக்கு முன்னாடி டிஷ் மாத்திரலாம் அப்படின்னாரு. எனக்கு உங்ககிட்ட அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். சொல்லு. இவ்வளோ கிரியேட்டிவான இனோவேட்டிவான ஐடியா கொடுத்து ஒரு டிஷ்ஷுமே வந்துட்டு வேற யாருமே இது வரைக்கும் பார்க்காத விஷயம். அண்ட் லைக் வந்துட்டு எல்லா ஷெஃப்மே வந்துட்டு இதுவே வந்துட்டு என்னோட கோர்ஸே இல்லை, இதுவே நான் வந்துட்டு என்னோட மெனுவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் சொல்லியிருக்காங்க. ராம் ஷெஃப் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு ஐடியா எடுத்தீங்க, எப்படி இவர்கிட்ட வந்துட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு அதுவுமே ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல வந்துடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்றதுக்கே எங்களுக்கு 2 நாள் போயிடும். ஏன்னா அங்கிளுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வைக்கணும், அங்கே என்னென்ன பண்ண முடியும், ஏன்னா கோமாளி வச்சும் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஷ்ஷு. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஓகே இது பண்ணலாமா, ஒரு 10 டிஷ் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 ட்ரையல் பார்த்துட்டு அதுலேருந்து ஒன்று ஃபைனலைஸ் ஆகும். அது எப்படின்னா பிரணவ், ஆக்சுவலி இப்போ எனக்கும் வரணும், அதனால தான் பாரு சிம்பிளாக இருக்கும் டிஷ்ஷு, ஆனால் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதுக்காக மாதிரி அவர் எப்படி பிளான் பண்ணுறாப்புலன்னா, ஜெகதீஷ் எப்பவுமே எனக்கும் வரணும், அது செய்யறதுக்கு ஒரு மாதிரி ஈஸியாகவும் இருக்கும், காம்ப்ளிகேட்டாக மாதிரி இருக்கும், ஒரு டிப்ளமேட்டிக்காக கொடுப்பா போல, ஆனால் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அது வந்து இவருடைய ஸ்கில் எல்லாம் இல்லை, இவருடைய டீச்சிங் ஸ்கில் எல்லாம் என்கிட்ட காமிச்சாரு. வர்ற மாதிரி எனக்கு அது வேற பார்த்தேன். நம்ம ஒரு 3-4 டேஸா மேக்ஸிமம் டைம் இருக்கும்ல. ஆமா, அந்த 4 டேஸ் காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லா வேலையும் அதே டிஷ் சாப்பிட்டு பழகினீங்கல்ல, அது எப்படிமா இருந்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல, ஒரு டிஷ் வரும்போது செஞ்சோன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்குவோம். அந்த மாதிரி நல்லா இல்லாத டிஷ் வேற யாருக்காச்சும் வந்துருக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நாங்களே டேஸ்ட் பண்ணிடுவோம். எடுத்தோட எல்லா டிஷ்ஷும் நல்லா வந்துடாது இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டைல்ல ஒன்னு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணுவோம், அங்க போனோம்னா ஒண்ணு வரும், அது காட் கிரேஸ் டச் விட்டு சூப்பரா வந்துரும். அதுதான் பெரிய விஷயமே, அது எப்படின்னே தெரியாது. இல்ல அவரு நினைக்கிற மாதிரி வர வரைக்குமே விடவே மாட்டாரு, நீங்க அதை செட்டில் ஆக விட மாட்டேன். ஸோ பேசிக்லி இல்ல இது போதும்பா அப்படின்ட்டாருன்னா இல்ல நீங்க பண்ணுங்க போதுமான்னு சொல்லக்கூடிய ஆளும் இல்ல இவரு. ஒண்ணு வர வரைக்கும் விட மாட்டாரு, நீங்க வந்துட்டு வர வரைக்கும் விட மாட்டீங்க, அவங்க வந்தா போதும். அவங்க இது சூப்பரா இருக்கு, எது ஃபர்ஸ்ட் நீ எது எடுத்து போய் சூப்பரா இருக்கு பக்கா பண்ணிரலாம் அப்படின்றவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெசர்ட் பத்தி அவ்வளவா தெரியல. சோ இப்போ ஏதாவது இந்தியன்னா ஆன்டி கூட இருப்பாங்க, லைக்கா குவான்டி டெசர்ட் போயிடுனா அப்பா நம்மளுக்கு ரிலீஸ் அப்படின்னு பாப்பாவோட போய் உட்காந்துருவாங்க. நான் சொல்லுவேன் வா பிரேம், நீயும் கத்துக்கிட்டேன்னா உனக்கும் யூஸ் ஆகும், நான் கத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு நான் சமைச்சு போறத ரெகுலரா பண்றேன், இது மாதிரி டிஷ்லாம் நீங்க பண்ணீங்க என் தலையில கட்டிடுவாங்க. டேடி அந்த ஒரு கொரியன் டிஷ் ஒன்று பண்ணீங்களே டேடி, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு அதை பார்த்துட்டு எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒத்த காலில் நின்றாச்சு. அது எப்படி அந்த செஞ்சு கொடுக்குறேன். ஆக்சுவலி மலேசியன் அண்ட் கொரியன் வந்து ஆக்சுவலி அவங்க த்ரோ பண்ணியிருந்தாங்க. மலேசியன் டிஷ்ஷும் கத்துக்கணும், கொரியன் டிஷ்ஷும் கத்துக்கணும். எப்பவுமே அது மாதிரி வரும்போது கொரியன் டிஷ் நாங்க டிசைட் பண்ணி மலேசியனும் ஒன்று கத்து கொடுத்தோம். கொரியன் டிஷ் சூப்பரா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போனோம், ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அங்க போய் டேஸ்ட் பண்ணுவோம். கொரியன் வந்து நம்ம அவ்வளவா டேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம், ஏன்னா டேஸ்ட் பண்ணாதான் சமைக்க வரும். ஸோ அதனால நம்ம இங்க என்னதான் பண்ணாலும் அந்த ஆத்தென்டிக் டச் வராது. ஸோ அதனால ஒரு ஆத்தென்டிக் கொரியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்க ஷெஃப்பை கூப்பிட்டு நீங்க எதெல்லாம் கொஞ்சம் மெயின் கோர்ஸ்ல இருக்குமோ எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த டிஷ் அப்புறம் அதுல செலக்ட் பண்ணதா பிபிம்பாப்னு ஒரு டிஷ். ஸோ இட்ஸ் லைக் ஸ்டிர் ஃப்ரைட் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் அந்த மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி ஒரிஜினலா போய் இவர் போய் டேஸ்ட் பண்ணி அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு என்ன கேட்டாரு, கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட பார்த்த உடனே அதோட இன்கிரீடியன்ஸ்லாம் இவர் பிடிச்சிட்டு அதை வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாப்புல. எனக்கு ரொம்ப கஷ்டம், அந்த கேரட்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பென்சில் இது நூல் மாதிரி மேஸ்டிக் மாதிரி ஸ்டைஸ்க்கு இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லி கத்து கொடுத்து அதை முதல்ல கட்டிங் சொல்லி கொடுத்து அது எந்த அளவுக்கு குக் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தப்பல. உண்மையிலேயே அது சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, லைக் இன்கிரீடியன்ட் சோர்ஸ் பண்றதும் ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இங்க நம்ம இந்தியன் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும், அதுக்காக ஒரு ஸ்டோரா போயிட்டு கோச்சுஞ்சாங்கா பேஸ்ட்னு ஒரு சில்லி பேஸ்ட் இருக்கும், அதுக்கு தேடுறதுக்கு போயிட்டு ஃபன்னா இருந்துச்சு. அதை நான் கேட்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணி என்ன ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க, அங்க பண்ணி அவங்க அனுப்பிச்சு அந்த செஃப்க்கு 2 பேர் ராம் செஃப்பா இருக்கட்டும் பட் செஃப்பா இருக்கட்டும் ஓகே சூப்பரா கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது how you feel? லைக் நம்ம இப்போ ஒரு
குழந்தைய ரெடி பண்ணி அமிச்சிட்டு அது ஒரு ஃபுல் மார்க் எடுத்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி தான். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணி அமிச்சு அவன் வின் பண்ணிட்டு வந்தா வின் பண்ணிட்டு வந்தா மெடல் அடிச்ச மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொன்னாங்க. இவங்க கால் பண்ணி சொல்லல, இவங்க கால் பண்ணி அழுகுறாங்க. தெரியுமா தெரியுமா என்னது என்னது என்னதுன்னா வந்து அப்புறம் 4 ஊத்த சொன்னாப்ல, 4 மோல்டு பேக்கப் இருக்கட்டும் சொல்லிட்டு நான் 2 தான் ஊத்துனேன். தைரியமா எடுத்து கடவுள் வேண்டாத கடவுள் கிடையாது பிரணவே இப்படி மூடிக்கிட்ட எடுத்தவன கையில வந்துருச்சு. ஆக்சுவலி அங்கிளோட ஐடென்டிட்டியே பெசன்ட் நகர். ஸோ அதை நம்ம ஒரு பிளேட்ல கொண்டு வரலாம் அப்படின்றது தான் ஒரு பெசன்ட் ரவி வந்து அந்த பீட்ரூட் பெசன்ட் ரவின்ட்டு ஒரு சீஸ் பால் டிஷ் ஆரம்பிச்சு பெசன்ட் கேவலமான டிஷ். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன்.